சட்டம் ஒரு இருட்டறை என்ற திரைப்படத்தின் மூலம் வெளிச்சத்துக்கு வந்தவர் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதன் பிறகு அந்த படத்தை பன்மொழிகளில் இயக்கி வெற்றி படமாக தந்துவிட்டு மீண்டும் தமிழில் திரைப்படத்தை இயக்க அந்த இயக்குனர் வரும்போது வாய்ப்பே சரியாக அமையவில்லை. அதனால் மதுரைக்கே கிளம்பி விடலாம் என்று கேப்டன் அவர்கள் முடிவு செய்தபோது மீண்டும் இவர் இயக்கத்தில் சாட்சி என்ற திரைப்படத்தில் கேப்டன் அவர்களை வைத்து இயக்கினார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அதனால் கேப்டன் அவர்கள் தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக நிலைத்து நிற்க அஸ்திவாரமாக அமைந்தது. இந்த இயக்குனரின் இயக்கத்தில் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதிக படங்களில் நடித்தார். சுமார் 18 திரைப்படங்கள். அரசியலில் சமூகத்தில் ஏற்படும் அவலங்களை அநீதிகளை எதிர்த்து நீதிக்காக மக்களுக்காக போராடும் புரட்சிகரமான கதாநாயகனாக நடித்து பெயரும் புகழும் பெற்றார். பின்னாளில் அரசியலுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வருவதற்கு ஆரம்ப காலத்தில் இந்த திரைப்படங்கள் மிகவும் பேசப்பட்டது, உதவிகரமாக அமைந்தது. புரட்சி கலைஞர் என்ற பெயரும் அமைந்தது. அந்த இயக்குனரும் புரட்சி இயக்குனர் என்று அழைக்கப்பட்டார்.